Tomorrow, we believe Kadai Club can empower talent from all across India. Every storytelling shift creates a new era of creators. We aim for Kadai Shots to become a platform that supports this future and enables this future. Today, through Kadai Shots, Maran Group enters the micro-drama industry with long-term conviction. We are not entering because the industry changed. We are entering because audience behavior has changed. And those that understand and see this change earlier will be the ones to lead the next era of entertainment. Nandri. வணக்கம். நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இன்னைக்கு. அதிகமாகவே சந்தோஷப்பட்டுக்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த சினிமாவுக்குள்ள அப்படியே என்னை தள்ளி விட்டுட்டாங்க. என்ன தள்ளி விட்டுட்டாங்கன்னா, நீ போய் கற்றுக்கோ, நீந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வந்துட்டோம் அப்படின்றதுனால நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். அந்த ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், யூனிவர்சிட்டி போகிறோம், எல்லாமே கற்றுக்கிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சுட்டு நமக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு தானே எல்லாரும் போய் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போவாங்க. அப்போ நானாக தேர்ந்தெடுத்தது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையாக நான் பண்ணணும் அப்படின்றது நான் மூவி ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது தான் நான் தேர்ந்தெடுத்த ஒரு ஜாப். அந்த ஜாபில் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஷார்ட் ஃபில்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபார்மேட்டில் 6 லாங்குவேஜஸில் என்னுடைய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி என் பையனுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, மை மூவி ரிலீஸ்டு டுடே ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக ரிஷிக்கு தெரியும், அவங்களுடைய பொண்ணும் மாறன் அவர்களுடைய பொண்ணும் ரிஷியும் ஒரே கிளாஸில் படித்தவங்க. அதனால் இன்னும் அதிகமான ஒரு இது. அதே நேரத்தில் கதை ஷார்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபார்மேட்டு ஜிவி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தோணுச்சுது. ஏன்னா கதை நம்ம சொல்ல போகிறோம், எங்கே இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கதை நம்ம சொல்ல போகிறோம். அது எங்கேஜிங்காக சொல்லணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும், அவங்கள அந்த கதைக்குள்ளே இழுக்கணும். அதுக்கு என்ன ஃபார்மேட்டாக இருந்தால் என்ன. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த ஜென்சி அவங்களுடைய கைக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு டைமில் இந்த கதையை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் 3 கதை சொன்னேன். அதில் இந்த கதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அதை ஏற்றுக்கிற ஒரு சமூகமாக இல்லை அப்படின்னு தான் எனக்கு ப்ரொடியூசர்ஸும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும், இந்த விஷயத்தை நீங்கள் எப்படிங்க கொண்டு வர முடியும், இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும், இது ரொம்ப ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தோணுச்சு, இது ரொம்ப இளைஞர்களுக்கான ஒரு உரையாடலை தூங்கி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்கும், இதை கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஜிவி இவங்க உடனே இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஜிவி சொன்ன போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை எழுத பேச 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 எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஜென்சி has created a platform or a place where we can talk anything அப்படின்னு. அதுக்கு இந்த இளைஞர்களுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கணும். ஏன்னா இதில் பேசியிருக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நான் சொல்லியிருந்த போது முகத்தை எல்லாம் சொல்லிச்சுட்டாங்க, ரொம்ப ஃபெமினிசம் பேசுகிறீங்க. ஆக்சுவலி இது ஃபெமினிசமே கிடையாது. அவள் இஸ் ஈக்குவல் டு அவன் குவெஸ்டன் மார்க். அதாவது அவளும் அவனும் ஈக்குவலா இல்லை அப்படின்ற நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இதில் கூட என்ன அப்படின்றது தான் நம்ம ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப சுவாரஸ்யமாக, ரொம்ப விளையாட்டுத்தனமாக தெரியும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகக்கூடிய ஒரு கேம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்குள்ள கொண்டு வரணும் எல்லாரையும் அப்படின்னு. ஸோ இது எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு என்ன, இந்த ஃபார்மேட்ல இருந்த ஒரு சின்ன சேலஞ்சு இருந்ததுன்னா 1.5 minutes 1.5 minutesக்குள்ள அப்படின்னு.
அது வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு முதல்ல நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கிற நேரமா இதை பார்த்தேன் நான். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பினையா இருந்தது எனக்கு. ஆஸ் அ ரைட்டர் ஐ ரியலி எனக்கு ஒரு டேக்அவே இருக்கணும் இல்லையா, அதுதான் இந்த டேக்அவே. ஸோ தட் வாஸ் ரியலி குட். அண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸை நான் பார்க்க ஆரம்பித்த போது இந்த ஃபார்மேட் அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸில் ஆல்ரெடி இருக்குது. ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு ஹுக் இருக்குது. அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே போகலை அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் ஃபில்மாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வந்து இந்த ஃபில்மை தான் சொல்லுவேன். பிகாஸ் இட் இஸ் அ ஃபில்ம். எல்லாமே ஃபில்ம் தான். இதுக்கு தனியான ஒரு நடிப்பு கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆஸ் அன் ஆக்டர் இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ஃபார்மேட் என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு எப்பவுமே வந்து இது வரைக்கும் இருக்கும் இல்லையா, இது வரைக்கும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உடம்பு இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த வெர்டிக்கல் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆஸ் அன் ஆக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சது. அப்புறம் வந்து அதிகமாக பின்னாடி என்னென்னலாம் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். லைக் we have to create a lot of ambience என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபார்மேட்டாக பட்டுச்சு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஃபார் அன் ஆக்டர் டு அக்செப்ட் அ வெர்டிக்கல்னு தோணுச்சு. பிகாஸ் எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை தான் வந்து குறி வச்சுட்டு இந்த சீனை நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்னு இருந்தது. So as a creative person, as an artist also, this was a very interesting and challenging and very exciting adva pattuche, and I really enjoyed it just because they said you can go ahead and you say whatever you want to, the way you want to. ஆனால் இந்த 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படின்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆக்டர்ஸ் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருந்தது. ஐ காட் லவ்லி ஆக்டர்ஸ். குருபரன், கார்த்திகேயன், மகாலட்சுமி, பவித்ரா லக்ஷ்மி, ரோஷன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து எனக்காகவே, சத்யா மருதாணி, ஷிமோர் மாதிரி எல்லாம் நிறைய வந்தாங்க, நவீன் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க. தே மேட் தி ஹோல் story come alive with their eyes first and their performance and they are being there and thank you so much. In the